அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ தன் மேலே மோகம் கொள்ள வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மோகனமை செய்யக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதுபோல் அதாவது மோகனம் வசியம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட், சரிங்களா? ரெண்டுமே வேறு வேறு, சரிங்களா? ரெண்டையுமே ஒன்றா போட்டு குழப்பிக்கிறக்கூடாது, சரிங்களா? ஏன்னா வசியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காதலை தூண்டக்கூடியது, ஒருவர் மேலே காதலை தூண்டக்கூடியது, அதாவது அன்பை தூண்டக்கூடியது தான் வசியம், சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட்டாகத்தே மோகனம்ங்கிறது இருக்கும், சரிங்களா? ஏன்னா மோகனம் அப்படிங்கிறது காமத்தை தூண்டக்கூடியது, சரிங்களா? மோகம்னா அந்த மோகன மையை நம்ம வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்மளை பார்க்கக்கூடியவங்களுக்கு நம்ம மேலே இச்சை உண்டாகும், சரிங்களா? அதாவது காம உணர்வுகளை தூண்டி அந்த காம சிந்தனைகளை உண்டு பண்ணும், சரிங்களா? அதுதான் மோகனம் அப்படிங்கிறது. ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? என்னென்னா வசியம் மோகனம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுமே வேறு வேறு, சரிங்களா? இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகக்கூடியது பார்த்திங்கன்னா மோகனம் மை செய்யக்கூடிய ஒரு முறை, சரிங்களா? இந்த மோகன மையை வச்சு பார்த்திங்கன்னா எளிதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆணையோ எந்த ஒரு பெண்ணையோ நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளை பார்த்து மோகிக்க வைக்க முடியும், சரிங்களா? அது பார்த்திங்கன்னா இந்த சுவடியில் என்னுடைய குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கு இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி தவறான நோக்கத்திற்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பால் நரகில் வீழ்ந்து மாழ்வார் அப்படிங்கிற மாதிரி சுவடியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. இந்த குறிப்பை கொடுத்த குருமார்கள் அதற்கு கீழேயே இந்த வார்த்தையுமே கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த முறையை தவறான வழிகளில் பயன்படுத்துபவர் பால் நரகில் வீழ்ந்து மாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு. பால் நரகம் அப்படின்னா நரகமே என்னன்னா ரொம்ப கொடூரமானது. அதை விட கொடூரமானது பார்த்தீங்கன்னா பால் நரகம். அப்படின்னா அதை விட கொடூரமான மரணம் நீங்கள் வீழ்ந்து போவீங்க அப்படிங்கிற மாதிரி சுவடியிலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த முறையை பார்த்தீங்கன்னா தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். கணவன் மனைவிமார்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, குடும்பத்தில் ஒன்றா இருக்கீங்க ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கணவன்மாரோ இல்லை மனைவிமாரோ இந்த மையை யூஸ் பண்ணலாம். அதே போல் காதலன் காதலிகள் இந்த மையை யூஸ் பண்ணலாம். அதே பார்த்திங்கன்னா ஏற்கனவே இரண்டு பேரும் இரண்டு தரப்புலையும் காதலிச்சிங்கன்னா மட்டும் இந்த மையை பயன்படுத்துங்க. யாராவது ஒருத்த காதலிச்சு இன்னொருத்த காதலிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, அதற்காக இந்த மையை நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக அது சுயநலம், அது தவறான வழி, அதை பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க ஆனால் அவங்க என் மேலே பாசமும் அன்பாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மையை யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகளுக்கு இந்த மையை யூஸ் பண்ணலாம். அதனால் பார்த்து உங்களுடைய உரிமைப்பட்ட பொருள்கள் விஷயத்து மேலே இந்த மோகன விஷயத்தை பிரயோகம் பண்ணலாம், சரிங்களா? சம்மந்தமில்லாத நபர்கள் மேலே இந்த மோகன விஷயத்தை யாரும் பிரயோகம் பண்ண வேணாம், சரிங்களா? அதாவது இந்த மையை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாள் அன்னைக்கினோம் ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கினோம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கல் கிடைக்கும், தெரியுங்களா? கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பனம் மரத்துலேயே ஆண் மரம் பெண் மரம்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். அந்த ஆண் மரம் பார்த்திங்கன்னா வெறும் பாலை மட்டும்தான் இருக்கும், நொங்கு காய்க்காது, சரிங்களா? ஆனால் பெண் மரம் நொங்கு காய்க்கும், சரிங்களா? இதுக்கு தான் ஆண் மரம் பெண் மரம் அப்படிங்கிற சொல். அதில் இருந்து தான் என்ன செய்வாங்க, இந்த கல் அப்படிங்கிறது எடுப்பாங்க. அந்த கல்லை என்ன செய்யுங்கன்னா, ஆணை வசியம் பண்ணணும் அப்படின்னா ஆண் கல் எடுத்துக்குங்க, ஆண் மரத்துடைய கல் எடுத்துங்க. பெண்ணை வசியம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெண்ணுடைய மரத்தில் இருந்து கல் எடுத்துக்குங்க. இந்த கல்லை எடுத்து ஒரு மண் பானையில் அந்த கல்லை எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு ஒரு சுத்தமான வெள்ளை துணியை ஒன்று எடுத்துக்குங்க. அந்த துணியில் என்ன செய்கிறீங்கன்னா 11 கிராம்பு கொஞ்சோண்டு வெட்டி வேறு, சரிங்களா? 11 கிராம்பு கொஞ்சோண்டு வெட்டி வேறு கொஞ்சோண்டு லவங்கம், சரிங்களா? இந்த பொருட்களெல்லாம் கட்டி ஒரு முடிச்சு மாதிரி கட்டி அந்த கல் பானைக்குள்ளே அந்த முடிச்சு என்ன செஞ்சுருங்கன்னா உள்ளே போட்டுருங்க. கட்டி உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 48 நாளைக்கு அப்புறம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய முடிச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கல்லில் ஊறி போயிருக்கும். அந்த ஊறி போன அந்த முடிச்சை அதை என்ன செய்றீங்கன்னா இன்னொரு மண் சட்டி எடுத்து அந்த மண் சட்டிக்குள்ள அந்த முடிச்சை போட்டு நீங்கள் வெறும் மண் சட்டியில் முடிச்ச போட்டு அந்த மண் சட்டியை மூடி இந்த புடம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணி
அதை என்ன செய்கிறீங்கன்னா அடுப்பில் வச்சு எரிச்சிங்க, அந்த பானையை அடுப்பில் வச்சு எரிச்சிங்க, புடம் போட்டிங்க அப்படின்னா அந்த பானைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா கறி பக்குவத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பொருட்களெல்லாம் எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா பசு நெய், அதாவது வெள்ளை மாட்டு இருக்குது பாருங்கள், வெள்ளை பசு இருக்குது பாருங்கள், தூய்மையான வெள்ளை, எந்த ஒரு பிள்ளையுமே இல்லாத வெள்ளை பசுவுடைய பால் எடுத்து அந்த பாலில் இருந்து நெய் எடுக்கப்பட்ட அந்த நெய்யைத்தான் இந்த மோகன மைக்கு நம்ம அரைக்கணும். சரிங்களா? அதை விட அந்த நெய்யையும் ஊற்றி நல்லா அரைச்சி அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நல்லா மை பக்குவத்தில் திரண்டு வரும். அந்த மையை அப்படியே ஒரு தாமரை இலையில வலிச்சு வச்சு உங்களுடைய பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்கள் விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் போட்டு மொத்தம் 21 நாளைக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மைக்கு உரு கொடுக்கணும். இந்த மைக்கு 21 நாள் உரு கொடுத்த பிறகு இந்த மையானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மந்திர உரு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். மந்திர உரு கொடுக்காமையும் இந்த மையம் என்ன செய்யணும்னா வேலை செய்யும். சரிங்களா? எடுத்து நீங்கள் புருவ மத்தியில் எடுத்து வச்சுக்கிட்டாலும் நல்லா வேலை செய்யும். ஆனால் மந்திர உரு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இன்னும் இதை விட பவராக நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இதே போல் பிரயோகிச்சு ஒரு பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு பதனப்படுத்தி வச்சுக்கோங்க. பதனப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் தேவையான பொழுது உங்களுடைய நெற்றியில் அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை பார்க்கக்கூடிய அந்த நபர் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்கள் மேலே மோகித்து உங்களுக்கு வசியமாக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மையை நீங்கள் வச்சுட்டு போனாலே போதும், உங்களை பார்க்கக்கூடிய அந்த நபர் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு மோகித்து உங்கள் மேலே ஒரு வசியமாவாங்க. சரிங்களா? இது இப்படித்தான் வேலை செய்யும். சரிங்களா? இந்த முறை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி முறைகளை தவறான நோக்கத்திற்கு இதை பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? இந்த மையெல்லாம் இந்த சில பேர்கள் பார்த்திங்கன்னா இந்த திருமணம்லாம் போய் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் தட்டி தட்டி போகும். அவங்களாம் இந்த மையை நம்ம வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் இந்த திருமணம் ஒரு இடத்துல போய் திருமணம் பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த மையை இந்த பொண்ணு பார்க்க போகும்போது இந்த மையை வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிச்சி போயிடும், நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிடுவாங்க. சரிங்களா? அதுக்கு இந்த மையை யூஸ் பண்ணலாம். இன்டர்வியூவுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு போகிறீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்கும் யூஸ் பண்ணலாம். தொழில் பண்ணக்கூடிய அனைவருமே இந்த மையை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையுமே மோகித்து இழுத்து நம்ம கடைக்கு கூட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தோம். சரிங்களா? அதுபோல் ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த மையை பயன்படுத்தலாம். இந்த மை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.